சொந்த விருப்பத்தின் பேரிலேயே கூவாத்தூர் தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக சோளிங்கர் கம்பம் எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் தேவையில்லாத வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். நேற்றைய முன்தினம் இரவு காஞ்சிபுரம் அருகே எங்களது மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பஸ் விபத்தில் பாதிக்கப்பட்டார்கள். நானும் அமைச்சர் வீரமணி அண்ணன் அவர்களும் காஞ்சிபுரம் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துவிட்டு நான் எனது சொந்த ஊரில் இருந்தேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த வகையிலே தான் நான் கிளம்பி சோளிங்கரில் இருந்து இங்கே வந்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இங்கே சென்னைக்கு அருகாமையிலே நாங்கள் எல்லாம் சென்னையிலே தான் தங்கியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இதற்கு அடுத்தபடியாக நிகழ்வுகளுக்காக நாங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு சின்னம்மா அவர்களை ஆதரிக்கிறோம். இருந்த சூழ்நிலையிலே முதலமைச்சராக ஆகின்ற வாய்ப்பு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் இன்று அவர் நடந்து கொள்கின்ற அந்த முறையை பார்க்கும் பொழுது திமுகவால் இயக்கப்படுகிறாரோ, திமுகவினால் இயக்கப்பட்டு இந்த இயக்கத்தை உடைத்துவிட வேண்டும் என்று கணக்கு போட்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எடுபடாது. இன்றைய தினம் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்னால் ஏற்பட்ட சூழ்நிலையை உருவாக்க பார்க்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக நடக்காது. ஓ பன்னீர்செல்வத்தால் இந்த இயக்கத்தை அழிக்கவோ ஒழிக்கவோ இதற்கு தீமை செய்யவோ முடியாது.